الحمد لله وكفى والصلاة والسلام على نبي المصطفى وعلى آله وصحبه ومن والاه أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரியவர்களே, நான் சென்ற பயானிலே சொல்லியிருந்தேன் என்னவென்று சொன்னால், நாளை மறுமை நாளையிலே நம்ம நன்மையை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், மீசான் தராஜிலே அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்ன செய்யலாம்? அதிகரிக்கிறது கஷ்டப்பட தேவையில்லை. மிக எளிய விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை நாங்கள் செஞ்சோம்னாலே மீசான் தராஜி சாதிக்கப்படும். ஒரு தரம் நியாயம் அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாவுக்கு மிக விருப்பமான சொல்லு, நேசமான சொல்லு சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹி அபிஹம்தி, சுபஹானல்லாஹி அபிஹம்தி சொல்கிறாங்க. அது சுபஹானல்லாஹி அபிஹம்தின்னு சொன்னால் நிறைய பேர் அபூதர் அவங்களும் அறிவிக்கிறாங்க சுபஹானல்லாஹி அபிஹம்தி லேசானது. இன்னும் அல்லாஹ் இப்போ வந்து இருக்கிறதுன்னு சொல்கிறது. சின்ன மீசான் தராஜி கதிக்கப்பட்டுரும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது மீசான் தராஜி கதிக்கும். இப்போ சினாக்கள் கேட்போம், நாங்கள் பேச்சில் எப்படி சுகமாக இருக்கீங்களா, கிடக்கன் தம்பி அதை விடும் கேட்காங்க, அப்படி சொல்லக்கூடா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அப்போ அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இவனை கண்ணை கொடுத்துருக்கேன், உடம்பு கொடுத்துருக்கேன், எல்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு சின்ன ஒரு குறையப்பட்டதுக்காக வேண்டி நம்மளை குறைய சொல்லலாம் என்றால் அல்லாஹ் தான் மிகவும் கலப்படக்கூடிய கட்டம் வரும். ஒரு எக்ஸ்ரம் படுகிறேன் நான் உதாரணமாக, நம்மளோட ஒரு ஒரு ஒன்று ஒடிச்சிட்டு, ஆனால் கண் நல்லா இருக்குது, பார்வை நல்லா இருக்குது, பார்க்கறவர்கிட்ட எப்படி சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வரும். அந்த நாம சொல்ல அந்த அல்ஹம்துலில்லாஹ் எங்கே போய் நம்மளுடைய மீசான் தராசியில் நன்மையாக காய்ச்சி கொண்டிருக்கு. எல்லாமே சாப்பிட்டு போட்டு என்ன சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் பாவத்தை வாங்கிக்காங்க அல்லாஹ் தஆலா. சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டது பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, என்னுடைய எந்த சக்தியும் இல்லாமல் இந்த உணவை தந்தையா அல்லாஹ் ரெண்டு அவன் சொன்னான்னு சொன்னால் அவனோட முன்செய்த பெஞ்சத பாவத்தை எல்லாம் மன்னிக்காங்க. பக்கம் மீசான் தராஜி கதைக்குது. ஒரு உணவு சாப்பிட்றோண்டா 21 பேர் கை படாமல் உணவு வரமாட்டான். நான் முடிஞ்சலையே அதை நட்டோன்னு போகணும் பாரு, அப்படியே நன்றிருக்கு. அப்போ அப்படியே நான் செஞ்சோம் பண்ணால் அவன் நன்றி கூட அழைக்குவான். என்ன எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவானும். என்ன தூங்கி உடம்பு நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் படுக்கிறது, எந்த விஷயங்களுக்கும் என்ன நடந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, அப்படி சொல்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்கலாம், இந்த சொர்க்கத்தில் மறுநாட்டு விஷயம் நான் சொல்லி தந்தவங்களுக்கு என்ன சுபஹானல்லாஹ் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் அக்பர் சொல்கிறது. அதுவும் தான் சொல்ல 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 என்ன செய்யும், நமக்கு நன்மை வரும். அதே போல் நாங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ரெண்டா யாருக்கு 99 நோக்கி மறந்தாம் கடைசியாக என்ன வேணும்னா டென்ஷன் நிற்கிறான், மனுஷன் டென்ஷன் ஆகிடுவான், பீதி படைவான், தடுமாறுவான், அது வர மாட்டான். அது மட்டும் இல்லை, இது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா என்பது அல்லாஹ்வோட கன்சுலா கீழே உள்ள விஷயமா, நிறைய விஷயம் இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் உள்ளத்தில் கரலெல்லாம் நீங்கும். என்ன சும்மா இருக்கக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அது நினைச்சி சொல்லுவோம். பாய் வர உள்ளம் வர இல்லாமல் அதோட ஒத்து மீறி சொல்லுவான். அதே போல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், நம்மளோட பாவத்தை நினைச்சு நாம சொல்லணும். நம்ம முன்ன சின்ன பருவத்தில் பெரிய பருவத்தில் வயது எல்லாம் நமக்கு தெரியாமல் செஞ்சிருப்போம். அது நாம் என்னதுக்கு அல்லாஹ் தெரியாத நடிக்கப்படாது, விட்டால் தான் நல்லா மன்னிப்பான். நம்மளோட தவறை செஞ்சு அந்த தவறை நாம் ஒருத்தரோடு சொல்லாமல் யார்டையும் சொல்லாமல் நமக்குள்ள மட்டும் இருந்து அல்லாஹ் கையெழுந்து கேட்டாங்களா மன்னிச்சிருவான். ஆனால் பரப்பி தெரியப்படா பெரிய நான் என்னென்ன பாவம் நான் செஞ்சிருக்கேன்னு என்ன கம்பட்டம் அடிக்கப்படா, அது அல்லாஹ் பிடிப்பே இல்லை, பிடிக்க மாட்டார். நம்மளோட அடியா செஞ்சுட்டா மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அப்போ நாம என்ன செய்யணும், இல்லை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், நான் நான் இடத்துல தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்குறேன். அது உண்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வ அத்தூபு இலைஹ், கண்ணியம் வைக்கிற இடத்துல நான் தௌபா செய்கிறேன். இன்னொன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ்னு கேட்டால் யுத்தத்தில் ஒருத்தன் விரண்டு ஓடுவது கூடாது. அப்படி விரண்டு ஓடினாலும் அவன்கிட்ட பார்த்தெல்லாம் மன்னிக்கான். நீங்கள் சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்களா, நம்மளோட கடலாளவு பாவம் இருந்தாலும் எல்லாம் மன்னிக்காணும். என்னென்னு காலையில் அவராது நம்மளோட ஓதெல்லாம் ஓதி போட்டு அல்குர்ஆன் ஓதினா அது பெரிய வாக்கியம். அப்போ ஓதெல்லாம் ஓதி போட்டு சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் அபிஹம்திஹி சுபஹானல்லாஹ் அலீம் அபிஹம்திஹி சொர்க்கத்தில் மறுநாட்டப்படுது இதோடு சொல்லி வரணும். அப்படி சொன்னால் தான் நமக்கு எந்த செய்கிறதிலும் சும்மா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ நேரம் பிடிக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கு 1000-2000 செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது நாங்கள் தஸ்பீஹ் இருக்காமல் ஒரு கையால் சொல்ல ஒரு கையால் மடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே 10 வந்தால் இங்கே ஒன்று அப்படி
நாளை மறுமையை சாக்கியலுமே அப்படி செஞ்சு வந்த மாட்டேன் அதான் நம்ம பிடிக்கும். அதே டைம் இல்லை நாம அல்லாஹ்வுடைய பாவத்தை புலவருக்கு சொல்லி துவா கேட்டாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்போ நன்மை கூடும். என்ன அப்படி நன்மை கூடும். நம்மளோட உடம்புக்கு தந்திருக்க நியமத்துக்கு நான் எவ்வளோ இதை செய்யணும் தெரியுமா? கதைக்கான விஷயம் காய்ச்சிக்க போகலாம். அதோட நீங்கள் செய்ய பாருங்கள். அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஆரம்பிச்சுவான். அதுக்கு தான் நான் இந்த முந்தி 2 கதை அதையும் சொல்லி உங்களுக்கு சொல்லணும்டா. அல்லாஹ் சொல்லுவானே பமன் சக்குலத் மீ பவன் மீசானு பவ பி ஈஷத்திராகலையா. நாளை மறுமை நாளை எவருடைய மீசான் தாரை கதிக்குமோ அவர் சொர்க்கத்திலே நல்ல முறையாக வாழுவார். அப்போ கதிக்காமட்டா வாழ மாட்டேன், நரகத்தில் போய் தருவார். அப்போ நாம நெஞ்சிருக்க முடியும். நம்ம உடனடியாக எல்லா வேலையோட மேலேயும் சுபகையில் இல்லாமல் இந்த அவரும் ஓய்த்த முடிச்சுன்னா நல்லா வந்துடும். நீங்கள் எதனா கேட்குறீங்களோ ஞாபகத்தில் வைக்கங்க. எனக்கு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.